Hello friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Government of India Act of 1919 Government of India Act of 1935 ரெண்டு செப்பரேட்டா தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா Government of India Act of 1919 வந்து இன்னொரு பேர் மாண்டே-கிளெம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதோட மெயின் ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாண்டே-கிளெம்ஸ்ஃபோர்ட் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் த வேர்ல்ட் வார் பிரிட்டன் அண்ட் ஹர் allies had said that they were fighting the war for the freedom of nations. ஸோ பிரிட்டன் வந்து ஃபைட் பண்ணும்போது என்ன சொன்னாங்க, நம்மளுக்காக தான் ஃபைட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. மெனி இந்தியன் லீடர்ஸ் வந்து அதை பிலீவ் பண்ணாங்க, இந்த மாதிரி நம்மளுக்காக தான் ஃபைட் பண்ணுறாங்கன்னு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்கன்னா இந்தியா would be given ஸ்வராஜ், அவங்களோட ஃப்ரீடம் வந்து கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி நிறைய லீடர்ஸ் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் பிரிட்டிஷோட இன்டென்ஷன் அது கிடையாது. அவங்க வந்து the British government however had no intention of conceding the demand of Indian people. Changes were introduced in the administrative system as a result of Montague-Chelmsford reforms called the Government of India Act of 1919. So இதுதான் சொல்கிறாங்க. ஸோ சேஞ்சஸ் கொண்டு வரணும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டமில் அப்படிங்கிறக்காக மாண்டே-கிளெம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ மாண்டே-கிளெம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம் வந்து 1919 எனாக்ட் பண்ணாங்க. பட் அதோட ஃபோர்ஸ்க்கு வந்த டைம் பார்த்திங்கன்னா 1921. அடுத்து இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா it relaxed the central control over the provinces by demarcating and separating the central and provincial. So demarcating and separating the central and provincial subjects அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் பிரிக்கிறாங்க. ஸோ 1919 இருக்கு இல்லையா, அதில் 2 இருக்குன்னு வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் எல்லாம் வர்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே ரெண்டாக எல்லாத்தையும் பிரிக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டிமார்க்கேட் செப்பரேட் பண்ணுறாங்க, பிரிக்கிறாங்க. செப்பரேட் த சென்ட்ரல் அண்ட் ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட்டுங்கிறது எங்கேருந்து வந்ததுன்னு இப்போ புரியுதுங்களா? ஸோ யூனியன், ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் தென் கன்கரண்ட் லிஸ்ட்னு பார்த்துருப்போம். ஸோ இதுலேருந்து தான் ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ரலுக்கு தனியாக சப்ஜெக்ட் பிரிச்சுட்டாங்க, ப்ராவின்ஸ்க்குன்னு தனியாக இங்கே சப்ஜெக்ட் பிரிச்சுட்டாங்க. அடுத்து த சென்ட்ரல் அண்ட் ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேச்சர்ஸ் were authorized to make laws on their respective list of subjects. இப்போ சென்ட்ரலில் என்ன பண்ணலாம், சென்ட்ரலில் அவங்களுக்கு தேவையான லாஸ் போட்டுக்கலாம். ஸ்டேட் வந்து என்ன பண்ணிக்கலாம், ப்ராவின்ஸ் அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான ரெஸ்பெக்டிவ் லாஸை வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து எனாக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் கவர்மெண்ட் வந்து என்னாச்சு, இன்னமும் சென்ட்ரலைஸ்டாகவும் யூனிட்டரியாகவும் தான் இருந்துச்சு. ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் இந்த லிஸ்ட்டை மட்டும் பிரித்தாங்க. அடுத்து செகண்ட் பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா இட் ஃபர்தர் டிவைடட் த ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட் இன்டு 2 பார்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன பார்த்தோம், எல்லாமே இதில் வந்து ரெண்டாக பிரிக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நம்ம இங்கே ப்ரொவின்ஷியல் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா, அந்த ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட். ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஃபர்தர் டிவைடட் த ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட் இன்டு 2 பார்ட்ஸ். அது வந்து டிரான்ஸ்ஃபர்ட் அண்ட் ரிசர்வ்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்ட் அப்படிங்கிறது எதுக்கு சம்மந்தப்பட்டதுன்னா வேர் டு பி அட்மினிஸ்டர்ட் பை த கவர்னர். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரொவின்ஷியல்னா ஸ்டேட்டில் யார் ஹை பவராக இருப்பா, கவர்னர். ஸோ இந்த கவர்னர் என்ன பண்ணுவார்னா வித் த எய்ட் ஆஃப் மினிஸ்டர்ஸ், கவர்னரும் மினிஸ்டர்ஸும் சேர்ந்து இந்த டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்டில் தேல் ஹேவ் பவர். ஓகேங்களா, அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க. அடுத்து அவங்க வந்து தே ஆர் ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்டில் கவர்னரும் மினிஸ்டர்ஸும் இருப்பாங்க. தே வில் பி ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அடுத்து ரிசர்வ் சப்ஜெக்ட் வரலாம். ரிசர்வ் சப்ஜெக்ட் ஆன் த அதர் ஹேண்ட் வேர் டு பி அட்மினிஸ்டர்ட் பை த கவர்னர். இங்கேயும் கவர்னர் தான், ஏன்னா ரெண்டுமே வந்து எங்கே இருக்குது, ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்டில் இருக்குது, ஸ்டேட்டு. ஸோ வந்து ரிசர்வ் சப்ஜெக்ட் ஆன் த அதர் ஹேண்ட் வேர் டு பி அட்மினிஸ்டர்ட் பை த கவர்னர் அண்ட் இஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். இங்கே என்ன பார்த்தோம், கவர்னரும் மினிஸ்டர்ஸும் பார்த்தோம். இங்கே என்ன பார்க்குறோம், எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், கவர்னர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வித்தவுட் பீங் ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ அங்கே வந்து எங்கள் ட்ரான்ஸ்ஃபரில் தே வேர் ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இங்கே தே ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். சொல்லணும் தேவையில்லை, இவங்க அவங்களோட முடிவு எடுத்துக்கலாம். அடுத்து திஸ் டியூவல் சிஸ்டமை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா டையார்கி அப்படிங்கிறாங்க. ஏன்னா ரெண்டாக பிரிக்குது இல்லையா, ஸோ அதனால் இது டையார்கி அப்படிங்கிறாங்க. அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா இட் இன்ட்ரடியூஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பைகேமரலிசம். ஸோ இங்கேயும் 2 பாயிண்ட் பிரியுதுன்னு பார்த்தோம். ப்ரீவியஸ் இதுலேயும் சென்ட்ரலையும் ப்ராவின்ஸஸும் பிரியுதுன்னு பார்த்தோம். அடுத்து பைகேமரலிசம்னா என்ன, அதுவும் 2, பைனா 2. அதுக்கப்புறம் டைரக்ட் எலெக்ஷன் அப்படிங்கிற வார்த்தை எங்கே வருது, இங்கே தான் வருது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு டேர்ம் பார்த்துருப்போம். ஆனால் அது நாமினேஷன் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1858 பார்த்துருப்போம். இப்போ வந்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்டில் பார்த்துருப்போம் நம்ம அது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா டைரக்ட்
டைரக்ட் எலெக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் பைகேமரலிசம் கொண்டு வந்திருக்காங்க. பைகேமரலிசம்னா என்னன்னா, இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கும்ல, இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு படித்தோம்ல, அதை வந்து ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. என்னன்னா, ஒன்று வந்து அப்பர் ஹவுஸ், இன்னொன்று வந்துட்டு லோவர் ஹவுஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்பர் ஹவுஸ் லோவர் ஹவுஸ் தான் நம்மளுக்கு தெரியும். 1954 இதுக்கு முன்னாடி நான் எடுத்த வீடியோவில் தான் பார்த்தேன். 1954 தான் ஹிந்தி நேம்ஸ் மாற்றினாங்க, ராஜ்யசபா அண்ட் லோக்சபா அப்படின்னு. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்பர் ஹவுஸ் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் தென் லோவர் ஹவுஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து ஹவுஸே சூஸ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 4th பாயிண்ட், இட் ரிக்வயர்ட் தட் த 3 of the 6 members of the Viceroy's Executive Council. இப்போ Viceroy's Executive Councilனு ஒன்று நம்ம பார்த்தோம் இல்லையா, வைஸ்ராய் என்ன சென்டரில் இருப்பார், அவரோட 6 மெம்பர் பாடி இருக்கும். எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் அவர் கீழே 6 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த 6 பேரில் 3 பேர் வந்து இந்தியன்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1919 வந்து போட்டுது. அதில் ஆனால் யாரை தவிரனா கமாண்டர் இன் சீஃபை தவிர மிச்சவங்க 3 பேர் வந்து இந்தியன்ஸாக இருப்பாங்க. அடுத்து 5th ஒன் பார்த்துட்டிங்கன்னா, it extended the principle of communal representation by providing separate electorates for Sikhs, Indian Christians, Anglo-Indians and Europeans. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ஃபார் முஸ்லிம்ஸ்க்கு மட்டும் கொடுத்துருந்தாங்க. யார் கொடுத்தா? ஃபாதர் ஆஃப் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் நம்ம பார்த்தோம், மின்டோ அப்படின்னு. ஸோ இதில் தான் வந்து சீக்ஸ்க்கு, இந்தியன் கிறிஸ்டியன்ஸ்க்கு, ஆங்கிலோ இண்டியன்ஸ்க்கு, யூரோப்பியன்ஸ்க்கு தருவாங்க. அடுத்து 6th ஒன் பார்த்துட்டிங்கன்னா, இட் கிராண்டட் ஃப்ரான்ச்சைஸ் டு அ லிமிட்டட் நம்பர் ஆஃப் பீப்புள். ஸோ இங்கே தான் வந்து லைக் ஓட்டிங் அப்படிங்கிறது ஒன்று வந்திருக்கு. ஸோ ஓட்டிங் அப்படிங்கிறது யாரு கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிறவங்களுக்கு, டேக்ஸ் கட்டுறவங்களுக்கு, ஆர் கொஞ்சம் எஜுகேட்டான பீப்புளுக்கு. ஸோ அப்போல்லாம் வந்து டேக்ஸ் கட்டுறவங்க ரொம்ப கம்மியாக இருந்திருப்பாங்க. எஜுகேஷன் அப்படிங்கிறது அவ்வளோ பேருக்கு இருந்திருக்காது 1919லலாம். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் பேருக்கு அது லிமிட்டடாக இருந்தது. அடுத்து இட் கிரியேட்டட் அ நியூ ஆஃபீஸ் ஆஃப் த ஹை கமிஷனர். இப்போது ஹை கமிஷனர் ஃபார் இந்தியா அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து இங்கே வந்திருக்கு. ஸோ ஹை கமிஷனர் ஃபார் இந்தியா வந்து இங்கே இருக்க மாட்டார், லண்டனில் உட்காந்துருப்பார். அப்புறம் நம்ம இங்கே படித்தோம் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுன்னு ஒன்று இந்தியாவில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ஹீ இஸ் ரெஸ்பான்சிபிள் டு த பார்லிமெண்ட் அங்கே அப்படின்னு. ஸோ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கு கீழே 15 மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அவரை அசிஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் இருக்கார் இல்லையா, அண்ட் திஸ் ஹை கமிஷனர் ஃபார் இந்தியா இருப்பாங்க. அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஃபங்க்ஷன்ஸை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க, ஓகேங்களா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க பவர்ஸை. அடுத்து 8th ஒன், இட் ப்ரொவைடட் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து எதில் கொண்டு வந்திருக்காங்க, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1919 தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் ஒன்லி இந்த சென்டர். ஸோ பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வாஸ் செட்டப் இன் ஒன்லி இந்த சென்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் 1926 ஃபார் ரெக்ரூட்டிங் சிவில் சர்வன்ஸ். ஸோ சிவில் சர்வன்ஸை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு 1926 பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சென்ட்ரல் லெவலில் மட்டும்தான். அடுத்து 8th பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா, இட் ப்ரொவைடட் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இது பார்த்துட்டோம். அடுத்து 9th பாயிண்ட், இட் செப்பரேட்டட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இங்கே செப்பரேட்டட்னு வருது. இங்கேயும் என்னென்னா ப்ரொவின்ஷியல் பட்ஜெட்டையும் சென்ட்ரல் பட்ஜெட்டையும் பிரிச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பட்ஜெட்டுங்கிறது சென்டரில் மட்டும்தான் இருந்தது, இப்போ ப்ராவின்ஸ்லேயும் போயிடுச்சு. அதனால் அங்கங்கே இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ், இப்போ ப்ராவின்ஸில் இருக்கிற லெஜிஸ்லேச்சர்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க வந்து லாஸை வந்து எனாக்ட் பண்ணிக்கலாம் அவங்க பட்ஜெட்டுக்கு தேவையான மாதிரி. ஸோ இங்கேயும் வந்து என்ன பிரிக்குது, ப்ரொவின்ஷியல் பட்ஜெட்டையும் சென்ட்ரல் பட்ஜெட்டையும் ரெண்டாக பிரிக்குது. அடுத்து இட் ப்ரொவைடட் ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டாச்சுரி கமிட்டி. இப்போ வந்து இந்த ஸ்டாச்சுரி கமிட்டி என்ன பண்ணுன்னா, 10 வருஷம் கழிச்சு இந்த எது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1919 வந்து எப்படி ஒர்க் ஆயிருக்கு, இது என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இதை பற்றின ரெவ்யூஸ் கொடுக்கறதுக்கு ஒரு கமிட்டி ஒன்று செட்டப் பண்ணியிருந்தாங்க, அதுதான் ஸ்டாச்சுரி கமிட்டி. ஸோ அதுக்கப்புறம் தான் சைமன் கமிஷன் அப்படின்னு ஒன்று வந்தது. அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் மாண்டே-கிளெம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண பிரிக்கிறதுனா என்ன, சென்ட்ரல் அண்ட் ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட்டுங்கிறது இங்கேருந்து ஆரம்பிச்சது, ரெண்டையும் பிரித்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ் அதில் அவங்க மேக் பண்ணிக்கலாம். ஆனாலும் என்னாச்சு, சென்ட்ரலில் தான் வந்து பவர்ஸ் எல்லாம் வெஸ்ட் ஆகிட்டு இருந்தது. அடுத்து 2nd பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா, இந்த ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதே ரெண்டாக பிரித்தாங்க. என்ன, டிரான்ஸ்ஃபர்ட், ரிசர்வ். டிரான்ஸ்ஃபர்டில் இதில் கவர்னர் தான் இருப்பார். கவர்னரும் மினிஸ்டரும் சேர்ந்து தேவர் ரெஸ்பான்சிபிள் டு வாட், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ரிசர்வ்டில் என்ன, கவர்னரும் அண்ட் தென் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலும் இருப்பாங்க, பட் தேவர் நாட் ரெஸ்பான்சிபிள் டு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இதை தான் வந்து டையார்கி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஈவென்ச்சுவலாக இது வந்து ஃபெயில் ஆச்சு. இட் வாஸ் நாட் அ சக்ஸஸ்ஃபுல் ஒன். எக்ஸ்பெரிமெண்ட் வாஸ் லார்ஜ்லி அன்சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறாங்க. அடுத்து 3rd ஒன் நம்ம என்ன பார்த்தோம், ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, பைகேமரலிசம் அண்ட் டைரக்ட் எலெக்ஷன். பைகேமரலிசம்னாவே நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், அப்பர் ஹவுஸ், இன்னொன்று வந்து லோவர் ஹவுஸ். அடுத்து அதில் டைரக்ட் எலெக்ஷன், அவங்க இருக்கிற மெம்பர்ஸ் வந்து அவங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் டைரக்ட் எலெக்ஷன். அடுத்து வந்து இட் ரிக்வயர்ட், இப்போ 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க வைஸ்ராய்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். அது 3 மெம்பர்ஸ் யாராக இருப்பாங்க, இந்தியன்ஸாக தான் இருக்கணும், எக்ஸப்ட் அதர் தேன்
கமாண்டர் இன் சீஃப் தவிர மிச்சவங்க எல்லாரும் லைக் இந்தியன்ஸாக இருக்கலாம் 3 பேர். அடுத்து கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் யாருக்கெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா சீக்ஸ், இந்தியன் கிறிஸ்டியன்ஸ், ஆங்கிலோ இந்தியன்ஸ் அண்ட் யூரோப்பியன்ஸ் இவங்களுக்கு. அடுத்து இந்த ஆக்டில் தான் வந்து இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸை வந்து லிமிட் பண்ணாங்க. யாருக்குன்னா ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிறவங்களுக்கு, டேக்ஸ் கட்டுறவங்களுக்கு, எஜுகேட் ஆன பீப்புளுக்கு. அடுத்து ஓட் போடுறது. அடுத்து 7th ஒன் பார்த்துட்டிங்கன்னா இட் கிரியேட்டட் அ நியூ ஆஃபீஸ், ஹை கமிஷனர் ஃபார் இந்தியா அப்படின்னு லண்டனில் உட்காந்துருப்பாரு. இங்கே செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருப்பார். அவங்க 2 பேரும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க அவங்களோட ஃபங்க்ஷன்ஸை. அடுத்து 8th ஒன் பார்த்துட்டிங்கன்னா இட் ப்ரொவைடட் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். எங்கள் சென்ட்ரலில் மட்டும்தான் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கும். 1926 இது செட்டப் பண்ணாங்க சிவில் சர்வன்ஸை ரெக்ரூட் பண்ணுறக்கு. அடுத்து இங்கேயும் செப்பரேட்டட் அப்படின்னு ஒன்று வந்திருக்கும். பட்ஜெட்டை வந்து சென்ட்ரல்லையும் ப்ரொவின்ஸ்லையும் வந்து செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. அவங்க சென்ட்ரல்லையும் ப்ரொவின்ஸையும் லாஸ் மேக் பண்ணிக்கலாம் பட்ஜெட்டுக்கு தேவையான மாதிரி. அடுத்து 10th ஒன் வந்து ஸ்டாச்சுரி கமிஷன் ஒன்று அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. எதுக்குன்னா 10 வருஷம் கழிச்சு இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1919 வந்து எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிற இதுக்கு வந்து 10 வருஷம் கழிச்சு ரெவ்யூ கொடுக்கறதுக்காக அது பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.